தான். ரத்த சிந்தினவருக்கு வேதனை இருக்காதா? நான் ஒரு ஒரு தரிசனம் கண்டேன் கடந்த நாட்களிலே. ஒரு ஆட்டுக்குட்டி, ஹல்லேலூயா, வெள்ளை ஆட்டுக்குட்டி ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தது. நான் பார்க்கிறேன், நாய் தானே கூண்டுக்குள்ள வைப்பார்கள். ஒரு அழகான ஆட்டுக்குட்டி, சிறு ஆட்டுக்குட்டி, அழகா இருக்கிறது, வெள்ளை கலர், அடைக்கப்பட்டு இருக்கிறது பார்க்கிறேன். அந்த கூண்டுக்குள்ளே ஒரு பாம்பு வலுசர்பம் ஒன்று உள்ள நுழைகிறது. உடனே நான் பார்க்கிறேன், ஐயோ இது வந்து அந்த ஆட்டுக்குட்டி கடிச்சிடுமே, குத்திடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், அந்த கூண்டை ஓபன் பண்ணி விடுறேன். அந்த ஆட்டுக்குட்டி கடந்து விட்டது. இதை பார்த்த உடனே என் மனதுக்குள்ள ஆண்டவர் சொன்னா, இப்படிதான் மகளே, கட்டப்படக்கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு தேவ ஜனம் கூண்டிலே அடைக்கப்பட்டவர் பாவம் செய்த பிறகு அது கட்டப்பட்டு விட்டுரும். பாருங்க, பாவம் வந்து நம்மளை கட்டிட்டு என்ன பண்ண தெரியுமா, அழகா நம்மள என்ன கம்ஃபர்ட்ல வச்சிடும். கட்டப்பட்டு 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 உடனே என்ன பண்ண தெரியுங்களா, வலுசர்பம் ஆவி வந்து நம்மள நாசப்படுத்திடும். அதனால நீ கட்டப்படக்கூடாது. அந்த கட்டுகளை ஓபன் பண்ணி பாருங்களா, அந்த ஆட்டுக்குட்டி நான் வெளியே அனுப்பிட்டேன். இதன் ரகசியம் என்ன, எனக்குள்ளே கிரியேட் செய்கிற, நமக்குள்ளே கிரியேட் செய்கிற பாவ கிரியைகளை நம்ம என்ன பண்ண, கட்ட அவிழ்த்து விட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி நமக்குள்ள ஒரு புனிதமான தன்மை இருக்கு பாருங்க, நமக்குள்ள ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அது கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க. சாத்தா அடிச்சுட்டான், வலுசர்பம் அடிச்சு விட்டது. மோசம் போகணும், என் பிள்ளைங்களை மோசமாக்கணும் அப்படி ஆண்டவர் சொல்ற. அதனால என்ன பண்ண, தப்பித்து ஓடிடு. ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க, ஓடி விடுதலையோட வாழணும். இந்த தரிசனத்தை கண்ட உடனே எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். ஆதலால் என் மகளே, பாழா கிடக்கிறது, நீ தப்பித்து ஓடிவிடு, வலுசர்பத்தை மாட்டாது. அப்படின்னா என்ன தெரியுங்களா, நம்ம ஓட முடியாது, நம்மளுடைய பலத்துல அது ஓட முடியாது. கர்த்தர் தான் இறக்க செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் கிருபை செய்யணும். முதலாவது நாம் வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறோமா என்று கவனிக்க வேண்டும். ஆதலால்